தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். தனிப்பட்ட விஷயம் என்று பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார். செங்கோட்டையின் சட்டமன்ற கூட்ட நிகழ்வுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்திற்கு வரவில்லை. ஆகவே அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் இயங்கப்படுகிற ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட நிலையில் 1-2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள்? காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில். அது குறிப்பாக அம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம். இன்றைக்கு அவர் எதிரணியில் இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மைன்னு தானே சொல்லணும். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும்.